சிம்பிளான ஒரு மதிய உணவு தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. பீட்ரூட் மசாலா குழம்பு. இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நறுக்கி சேர்த்துட்டா நல்லா சீக்கிரம் வதங்கிரும் அப்படின்னுக்காக நறுக்கிக்கிறேன் நான். நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் அருவாமனை வச்சு தான் இந்த எல்லாமே கட் பண்ணி அதிகமாக இதில் தான் கட் பண்ணி எடுப்பேன். அன்றைக்கி கூட கேட்டிருந்தீங்க காய்கறியெல்லாம் எப்படி நறுக்குவீங்க அப்படின்ட்டு. கத்திலையும் கட் பண்ணுவேன். ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கும் சரி, காய்கறி நறுக்கிறதுக்கு, வெங்காயம் உரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரிவாள்மனை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். பீட்ரூட்டு தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்கிட்டால் போதும். மசாலா வணக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த மசாலா வணக்கிறதுக்கு இந்த கடாய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்துவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயத்து கூட போட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து நல்லா வறுபடாத மாதிரியே இருக்குது. அதனால் நான் முதல்லையும் மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்குவேன். மிளகாய் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நறுக்கி சேர்த்தா சீக்கிரமே வதங்கிடும். அதுக்காக தான் நறுக்கி சேர்த்துக்கிறது. அதுவும் இல்லாமல் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, பூண்டு இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தட்டைப்பயிறு தான். பொரியல் தட்டைப்பயிறு. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிய பிறகு மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ துருவன தேங்காயும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி பார்த்திங்கன்னா கிச்சடி சம்பா தான். ஒரு கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி தூள். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சள் பொடியும் கொத்தமல்லி பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சூடு ஆறுறதுக்காக நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த சட்டிலே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் சூடு ஆறுறதுக்கு. ஸோ நமக்கு மிக்சியிலே சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா சூடு ஆறணும். அதுக்காக வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த இரும்பு கடாய் வாங்கி பயன்படுத்தாமையே தாங்க வச்சுருந்தேன் ரொம்ப வருஷம். அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கி பயன்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காக ஸ்டீல் பாத்திரம் வாங்கி பயன்படுத்தினா அடி பிடிச்சுக்கும். கொஞ்ச நேரம் நம்ம இப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னா அப்படியே கருகி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ எப்போவுமே மசாலா வதக்கிறதுக்கு இந்த ஒரு வடைச்சட்டி தான் நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். பாத்திரத்தில் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பொருளை வாங்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியான்னு தெரியல. நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது எந்த பாத்திரம் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு. வெயிட்லெஸ்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது ஸ்டவ்வில் வைக்கவே முடியாது. இப்போ தான் புத்தி வந்திருக்கு. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கவே கூடாது. தேவைக்கானது மட்டும் அதுவும் நல்லதாக பார்த்து பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி தான். வாங்கி வாங்கி சேர்த்து வச்ச பாத்திரமெல்லாம் பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணுறப்ப தாங்க அந்த கஷ்டமே தெரியும். இப்போல்லாம் தூக்கி மேலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் அப்பா சாமி இவ்வளோ பாத்திரமா, இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லையே அப்படின்னு தோணும். எல்லா விஷயமும் இப்படித்தாங்க. அனுபவப்பட்டு அறிவு வரும்போது அந்த வாழ்க்கையோட பாதி நாள் முடிஞ்சு போயிடுது. இன்னும் நல்லா அனுபவப்பட்டு நல்லா நம்ம ஒரு இதாகும்போது வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி மட்டும் விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குழம்புல சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா குழம்பே சுண்டி போயிடும், வேகாது பீட்ரூட் வந்து. அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாயை முதல்ல ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலாவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3/4 வேக்காடு ஆயிடுச்சு, தண்ணியே சுண்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் உப்பும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்தால் போதுங்க. அருமையான பீட்ரூட் மசாலா குழம்பு தயாராகிரும். பொரியல் தட்டியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தட்டைப்பயிரையும் சேர்த்துட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சு தேங்காய் தூவி இறக்குனா போதுங்க. தட்டைப்பயிறு பொரியல் தயார். ஒரு சிம்பிளான மதிய உணவு தயாருங்க. சூடாக சாப்பாடு இலையில போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மதிய உணவு எப்போவுமே சூடாக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இலை எடுத்துகிட்டு வந்துட்டு இலையில சாப்பிடுவோம். ரொம்பவே பிடிக்கும் இது.
பொரியல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டிலே போட்டு அப்படியே நாம்பி சாப்பிட்ருவோம். அதனால ரசமெல்லாம் பண்ணல. தயிர் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு மதிய உணவு இதுதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த பீட்ரூட் குழம்பு வேணால் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.